ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேஷ்னல் டே ஹாலிடேஸ்க்கு கேம்பிங் போகலாமா? வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம கேம்பிங் போகிற வழியிலே லாஸ்ட் எக்ஸிட்னு ஒரு பிளேஸ் இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஃபிலிச்சாய் குடிச்சிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணியிருந்தோம். சில்ட்ரன்ஸ் எல்லாமே நல்லா விளையாடுனாங்க. இது ஒவ்வொரு பைக்கும் இங்கே பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது நம்ம ஊர் மாட்டு வண்டி இங்கே வந்து ஷோக்காக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பாபிக்கு தேவையான ப்ரிப்பேர் பண்ண வந்து ஃபிஷ் எடுத்துக்கிட்டோம். ஃபிஷ்ஷு வந்து எடுத்து நல்லா மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. அதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு மயோனீஸ் வந்து ஹெல்த்தியாக வீட்டிலே பண்ணியிருந்தோம். சூப்பராக வந்துருந்துச்சு. அப்புறம் நம்ம பாபிக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி ஃபிஷ்ஷு, ப்ரானு, மயோனீஸு வேணுங்கிற குப்பூஸு, கார்னு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சிக்கன் வாங்கியாந்து சிக்கனே மேரினேட் பண்ணியாச்சு. பாபிக்கு பண்ணும்போது தயிர் போட்டு பண்ணிங்கன்னா செம்ம ஜூஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா மேரினேட் ஆகி ஊறி இருக்கும் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது. அப்புறம் செவரொட்டி இங்கே கிடச்சிச்சு. செவரொட்டியை வாங்கி நல்லா சுட்டு சாப்பிடுவோம்னு சொல்லி எல்லாம் வாங்கியாச்சு. இங்கே வந்து எல்லா செட்டப்பும் எடுத்தாச்சு. நம்ம பாபிக்கு செட்டு எல்லாம் எடுத்துகிட்டு குளிர் வந்து ஓவராக இருக்கும். சில்ட்ரன்ஸுக்கு எல்லாருக்கும் ஸ்வெட்டர் எல்லாம் எடுத்து வச்சு கிளம்பியாச்சு. அங்கே போனோன்னு பாபிக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அழகாக கேம்பிங்கை பற்ற வச்சுட்டு அது வந்து நல்லா வீசினா தான் கெங்கு வரும். ஸோ வீசும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதையும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு குட்டீஸ்க்கு வந்து போர் அடிக்கக்கூடாதுன்னு பரமபதம்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அவங்க கூட உட்காந்து நல்லா ப்ளே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சிக்கன்லாம் சுடுறதுக்கு ஆரம்பித்தாச்சு. அது சுட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த நைட் அந்த சில் கிளைமேட்டுக்கு அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். பட் இந்த இதை சுட்டு சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போயிருந்தேன். சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு. அது மாதிரி ஃபிஷ்ஷு, ப்ரானு எல்லாமே ஒவ்வொன்றா வச்சு நல்லா சுட்டு நைட்டு நல்லா ஸ்டே பண்ணிகிட்டே சாப்பிட்டாச்சு. இது சாப்பிட்டு முடிக்கவே 3 o'clock மேலே ஆயிடுச்சு. ஸ்வீட் கார்ன் எடுத்துகிட்டு போயிருந்தோம்ல, அதை வந்து நல்லா சுட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஸ்வீட் கார்னு சுட ஆரம்பிச்சாச்சு. நல்ல குளிராக இருந்துச்சு. இந்த அனலில் வைக்கும்போது நல்லா ஹீட்டாக சூப்பராக இருந்துச்சு. அதையும் நல்லா பண்ணிட்டு கார்ன் எல்லாம் சுட்டு சாப்பிட்டு தூங்கியாச்சு. மார்னிங் எழுந்திரிச்சா லைட்டு அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. அப்படியே பார்த்து சன்ரைஸ் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கேம்பிங் எல்லாமே செட்டப்லாம் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்தா பேர்ட்ஸ், வாத்து, கொக்கு, நிறையா குருவி எல்லாமே அந்த லேக்கில், நம்ம லேக் பக்கத்தில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம், அதிலே இருந்துச்சு. எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அல்குத்ரா லேக்கில் ஸ்டே பண்ணிவிட்டு லவ் லேக் போகலாம் அப்படின்னு சொல்லி போகிற வழியில் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. ஒரு கேப் இல்லை, அவ்வளோ கூட்டம். எல்லா இடத்துலையுமே எல்லாருமே கேம்பிங் போட்டு ஸ்டே பண்ணியிருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிச்சு. லவ் லேக் போகிற இடமும் சூப்பராக இருந்துச்சு. போகிற வழியிலே சைக்கிள் ரேஸ்லாம் நடந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஒரே மாதிரி ஈவனாக எல்லாருமே சூப்பராக பண்ணி போயிட்டே இருந்தாங்க. லவ் லேக் வந்தாச்சு. வந்தால் அவ்வளோ கூட்டம் பார்க்குறதுக்கே. அப்புறம் அங்கே ஃபிஷ்ஷு வந்து கலர் ஃபிஷ்லாம் வந்து நிறையா இருக்கும். நம்ம ஃபுட்டு போட்டோன்னா ஒரே இடத்துல வந்து இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.